சம்மர் ஸ்டார்ட் ஆச்சுன்னாவே அடிக்கிற வெயிலுக்கு ஏதாவது ஒரு டெய்லியுமே ஒரு ஜூஸ் போட்டு குடிக்கணும்னு தோணும். நான் டெய்லியுமே ஜூஸ் போட்டு குடிவேன். பட் வீடியோ எடுக்கிறது மறந்துடுவேன். ஏன்னா குழந்தைங்க இருக்கிறதுனால சரி வீடியோ எடுக்க முடியதில்ல. சரி இன்னைக்கு மாம்பழம் ஜூஸ் போட்டு குடிக்கலாம்னு சொல்லிட்டு மாம்பழம் சீசன் முடிகிற வரையிலும் மாம்பழம் எப்போவுமே நம்ம வீட்டில் இருக்கும். ஒன்று கடையில் வாங்கிட்டு வருவார், இல்லை வேலைக்கு போன இடத்துல மரம் இருக்குது அங்கேருந்து பறிச்சிட்டு வருவார். கோல்டு வாட்டர் ஊற்றி ஜூஸ் போட்டு சூப்பராக குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வெளியே போய் பார்த்தாக்கா பட்டை விட்டுட்டு இருந்தாங்களா, நாங்களும் பார்த்துட்டு அது லைட்டாக வீடியோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் உள்ள வந்துட்டு எப்பயுமே நைட்டு டின்னர் சாப்பாடு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருந்தேன். காலையில் கத்திரிக்காய், பீன்ஸு, கேரட் போட்டு சாம்பார் வச்சுருந்தேன். அது கொஞ்சம் இருந்துச்சு, அதை அப்படியே சூடு பண்ணிவிட்டு தோசை மாவு கொஞ்சம் இருந்துச்சா அதை அப்படியே தோசை ஊற்றி ஒரு முட்டை தோசை, ஒரு நார்மல் தோசை ஊற்றி குழந்தைங்களுக்கு ஊட்டி விட்டு எனக்கு நார்மல் 2 தோசை ஊற்றிக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சம் நேரம் டிவி பார்த்துட்டு சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு டிவி முன்னாடி போய் உட்காந்தாக்கா என் பையன் டிவி பார்க்கவே இல்லை. எனக்கு பொம்மை டிவி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தானே அவனுக்கு பொம்மை டிவி போட்டுவிட்டு அதையே கொஞ்சம் நேரம் நானும் பார்த்துட்டு 2 பேருமே சாப்பாடு ஊட்டி விட்டேன். டிவி வாங்கினதுலேருந்து அவனுக்கு அந்த பொம்மை டிவி தான் நம்ம வீட்டில் எப்பயுமே ஓடும். மூவியெல்லாம் பார்க்கவே முடியாது.